இந்த பொண்ணு போலீஸ் சொன்னதை நம்பாம சிசிடிவி வீடியோவை எப்படியோ எடுத்து பார்த்தாரு. அதுல இந்த ஜெர்னலிஸ்ட் லேடி தான் கார் ஓட்டிட்டு வந்தது கிளியரா இருக்கு. ஆனா கரெக்டா ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் மறைஞ்சிருக்கு. உடனே இந்த பொண்ணு அந்த போலீஸ் கிட்ட போய் விசாரிக்க பார்த்தா அந்த போலீஸும் அவனோட ஃப்ரெண்டும் நைட்டு குடிச்சிட்டு அங்க பேனர் ஓட்டிட்டு இருக்கவங்க கிட்ட சண்டை போட அது எல்லாம் இந்த சிசிடிவில ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது இல்லாம அவனுங்க கிட்ட லஞ்சம் வாங்கி அந்த பேனரை கரெக்டா சிசிடிவி முன்னாடி வைக்க விட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. சோ இப்போ அந்த ஃபுட்டேஜை யாராவது பார்த்துட்டா தங்களுக்கு பிரச்சனை வந்துடும்னு பயந்து அந்த பேனர்காரங்க கிட்ட பேரம் பேசி இந்த வேலைக்கார லேடிக்கு காசு வாங்கி தர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த லேடி எனக்கு காசு வேணாம், ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு கேக்குறா. இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு இந்த விஷயத்தை இந்த ஜெர்னலிஸ்ட் கிட்ட வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி சொல்ல இந்த லேடி பயந்துறாங்க. எங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணுமோன்னு இந்த வேலைக்கார லேடிக்கு தெரிஞ்சிடுச்சோன்னு பயந்துட்டு இருக்க கரெக்டா அன்னைக்கு இவங்க வீட்டுக்கு சமைக்க வராங்க. அப்ப தெரியாம கிளாஸ் கீழே விழுந்து உடைய உடனே இந்த ஜெர்னலிஸ்ட் லேடி வேலைக்கார லேடியை திட்டி அனுப்பிடுறாங்க. அப்புறம் இந்த லேடியோட பார்ட்னர் அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணுக்கு காசு கொடுத்து இந்த நியூஸ் வெளியே வராம பாத்துக்கிறான். அதுவும் இல்லாம இந்த விஷயம் வேலைக்கார லேடிக்கு தெரியாதுன்னு சொல்ல இந்த லேடி தான் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆக்சிடென்ட் பண்ண பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க. தன்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்களேன்னு இந்த லேடி சோகத்துல இருக்க அப்போ அவங்க பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஜெர்னலிஸ்ட் லேடி தான் ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்ற விஷயத்தை சொல்லிடுறாங்க. அதிர்ச்சியான இந்த லேடி மறுநாள் கோமா ஜெர்னலிஸ்ட் வீட்டுக்கு போய் சமைச்சிட்டு அவங்க பையனை வெளியே கூட்டிட்டு போயிட்டு வந்துறேன்னு சொல்லி பீச்சுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த ஜெர்னலிஸ்ட் லேடி நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க அப்போ அவங்க அம்மா கால் பண்ணி வேலைக்கார லேடி தன்னோட பையனை கூட்டிட்டு போன விஷயத்த சொல்ல இந்த லேடி பயந்து போயிடுறாங்க. எங்க கோவத்துல தன்னோட பையனை ஏதாவது பண்ணிடுவாளோன்னு கால் பண்ண இந்த லேடி போனே எடுக்க மாட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஜெர்னலிஸ்ட் லேடி பீச்சுக்கு வர பார்த்தா இந்த வேலைக்கார லேடி மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்க பயந்து போய் கிட்ட வந்து பார்த்து பெருமூச்சு விடுறாங்க. பார்த்தா அவங்க பையனும் வேலைக்கார லேடி பையனும் ஒரு போட்ல படுத்துக்கிட்டு நட்சத்திரத்தை எண்ணிட்டு இருக்காங்க.